Hello students, important 2 mark 3 mark சீரீஸில் இப்போ நம்ம லெசன் 3க்கு வந்துட்டோம். லெசன் 3 வந்து கொஞ்சம் பெரிய லெசன்ஸ், நிறையா ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்குது. பட் ஸ்டில் அதில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸை நம்ம பார்ப்போம். ரைட், அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு லெசன் 3க்கு வந்துட்டோம். ஓகே, அப்போ இந்த லெசனை நமக்கு ஃபஸ்ட்டு எப்போதுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, லெசனுடைய ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமோ லாஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளமோ கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். மேக்ஸிமம் அதிலேருந்தே கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது, சரியா? ஸோ அதனால் அதை மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், த ஹரிசாண்டல் காம்பனண்ட், சரியா? என்ன கேட்டிருக்காங்க, த ஹரிசாண்டல் காம்பனண்ட் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பிளேஸ் ஆர் 0.15 G and 0.26 G. ஜினா என்னது? காஸ். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழில் இந்த இடத்துல உங்களுக்கு கொஷினை இங்கேயும் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ 1 காஸ் அப்படின்னா என்னது? நம்மளுக்கு வேல்யூ என்னது? 10 to the power of -4 டெஸ்லா அப்படின்னு அர்த்தம். என்னது? 10 to the power of -4 டெஸ்லா. ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம். ஓகே, கிவன் கொடுத்துட்டாங்க. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிள் ஆஃப் டிப்பு கேட்டிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் டிப். ஆங்கிள் ஆஃப் டிப் அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? நமக்கு தெரியும் கரெக்டாக. tan i is equal to என்ன வரும் நம்மளுக்கு? எஸ், வெர்டிக்கல் காம்பனன்ட் பை ஹரிசாண்டல் காம்பனன்ட், தட் இஸ் bv by bh. BV என்னது? வெர்டிக்கல் காம்பனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. BH என்னது? ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ BV உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.26 கரெக்டா, டிவைடட் பை BH உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? BH உடைய வேல்யூ வந்து 0.15, சரியா? ரைட், இப்போ அடுத்து இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே, இப்போது இதை நம்ம டிவைட் பண்ணும்போது, சரியா, டிவைட் பண்ணும்போது ஐ மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டோம்னா தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், tan இன்வர்ஸ் சைடு கரெக்டாக இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? tan இன்வர்ஸ். அப்போ இதுக்கு நம்ம டிவைட் பண்ணும்போது we will get an value of 1.732, சரியா? 1.732. இதை நம்ம லாகரிதமிக் டேபிள் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 60 டிகிரி அப்படின்னு கிடைக்கும், சரியா? அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் எவ்வளோ நம்மளுக்கு? தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டிப் எவ்வளோ நம்மளுக்கு? 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? ஒரு பார்ட் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்குறாங்க பாருங்கள், அடுத்து ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கேட்குறான். அடுத்து என்ன கேட்குறான்? ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ அது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? இப்போ அதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? B is equal to கரெக்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னது? என்ன வரும் சொல்லுங்க? எஸ், BH ஸ்கொயர் டி ப்ளஸ் என்ன வரும்? BV ஸ்கொயர். இது வந்து நம்மளுக்கு ஃபார்முலா. ஓகே, அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? B is equal to ரூட் ஆஃப் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 0.26 the whole square plus என்ன வரும் நம்மளுக்கு? 0.15 the whole square. அப்போ இதை நம்ம என்ன சால்வ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு B is equal to என்னன்னு கிடைக்கும்? 0. என்னன்னு கிடைக்கும்? 0.3 அப்படின்னு கிடைக்கும். 0.3 எதில் சொல்லணும்? காஸ். ஏன்னா இந்த 1 காஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? 10 to the power of -4 டெஸ்லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை நல்லா பார்த்துக்கோங்க. எப்போதுமே ஒன்று சொல்கிறேன், லெசனுடைய ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் லாஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் நல்லா பார்த்துக்கணும். போர்டு எக்ஸாம்லேயோ இல்லை ரிமைனிங் ஆஃப் இயர்லி, குவார்டர்லி எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.